அடிப்பாடம், சுருள் கத்தி இந்த மாதிரி தற்காப்பு கலைகள்லாம் அடுத்தடுத்து வர இருக்கிறது. அதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்கலாம். Let's go and see other martial arts. Now Mankombu is a martial art, mostly defense art, because Mankombu can protect you from even sharp weapons. People cannot attack you with sharp weapons because Mankombu is quite strong and it can protect you. And the sharp edges of Mankombu also help you to attack further. This is for you. Gut, dieser Tanz ist mit Hörnern gemacht, sodass man nicht attackiert werden kann von der anderen Person. மான்கொம்புல இரு பக்கமும் அந்த கூர்மையான பகுதிகள் இருக்கும். மான்கொம்பு எளிதில் உடையாது. இது வந்து ஒரு தற்காப்பு கலை, ஒரு கருவியாக இதை பயன்படுத்தினாங்க. மான்கொம்பு எதை வச்சு தாக்கினாலும் அதை வச்சு நம்ம தடுத்துக்க முடியும் மான்கொம்புல. Also we are going to see Adipadam. Adipadam is the fighting format of Silambatam. Silambatam is a defensive martial art. Also you can use it as a fighting format. So that's going to be played now. அடிப்பாடம் தான் சிலம்பத்தோட ஒரு வாய்ப்பாட்டு முறையில் அது அடிப்பாடம் அப்படின்றது ஒன்று. அடிப்பாடம் அடுத்தது அது நம்ம பார்க்க போறோம் இல்லையா? கண்டிப்பா. அடுத்தது வந்து சுருள் கத்தி, மான்கொம்பு சொல்லுவோம். சுருள் கத்தி அடுத்தது. சுருள் கத்திங்கிறது இப்ப ரிப்பன் சுத்து முறையில இவங்க பண்ண போறாங்க. சுருள் கத்தினா என்னன்னா அது வந்து ஒரு மெல்லிய தகரம், ஒரு நீளமான ஒரு தகரமா இருக்கும். அது ஆனா கத்தி தான். அந்த கத்தியை வச்சு இப்படி சுழற்றி அடிச்சா எந்த பக்கம் வந்தாலும் நம்ம எதிர்க்கிட்ட இருந்து நம்ம காப்பாத்திக்க முடியும் அப்படிங்கிறது அந்த சுருள் கத்தி முறை இருந்துச்சு. அதை வந்து ரிப்பன் வச்சு எப்படி அதை சுத்துறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அது முன்னாடி பயன்படுத்தப்பட்டது வந்து கத்தியாக பயன்படுத்தப்பட்டது. Ribbon is a format of cloth having a sharp edge with a sharp weapon. With one ribbon you can attack multiple opponents. This was used as a wartime instrument during ancient times. Now on stage people do it only with a cloth for safety reasons. Do you understand, Darshan? Ja, dieser Tanz ist eine Form, wo eine Messerspitze als Element am Ende des Stoffes benutzt wird. So können die Leute tanzen und auf der anderen Seite die anderen auch attackieren. அடுத்தது இன்னொரு முறை தண்ணீர் தட்டு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இதுல எப்படின்னா ஒரு தட்டு இருக்கும். அந்த தட்டுல ஒரு டம்ளர்ல தண்ணியை விட்டு அந்த தட்டுல வச்சு பசங்க அந்த கயிறுல கட்டி இப்படி சுத்துவாங்க. தண்ணி கீழே விழாமல் அந்த டம்ளரும் கீழே விழாம அதை வந்து அவங்க சுத்துவாங்க. ஆனா முன்னாடி அதை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னா அதை நம்ம கூட கேள்விப்பட்டிருக்கோம். ஊர்ல எல்லாம் குருவி அடிக்கிறதுக்காக கவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பயன்படுத்தி இருப்பாங்க. அதுல வந்து கீழே ஒரு நெட்டு மாதிரி கட்டியிருப்பாங்க. அதை கல்லை வச்சு நம்ம சுத்துவோம். சுத்திட்டு எந்த குருவியோ அந்த குருவியை வந்து குறிப்பாத்து நம்மளால அடிக்க முடியும். அது முன்னாடி காலத்துல வந்து அதையும் ஒரு தற்காப்பு கலையில ஒன்றா பயன்படுத்தினாங்க. Tannittattu is wartime equipment during ancient times, and later it was used in the fields to keep the birds away from the crops, to save the crops. Now people on stage they perform with some water or some eggs without breaking it or without spilling the water. That's going to be excellent and it requires a lot of training. Do you understand? Yeah. Okay, let's see all the performance now. We are going to have a lot of fun here, right? Yeah. Kanipa. Wait for it. Thank you. எல்லாரும் பார்க்கலாம்.
will be done with egg and a tumbler of water and another lemon. Now we are going to perform some events where we require UV light. We are going to close all the doors. We are going to close all the doors. Please cooperate. That will help you to see the event very better.